அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை கெடுத்து அவரை சுற்றுச்சுவராக்கின எல்லா பாவ சாபத்தின் அதிபதியே தள்ளிண்டு போ இயேசுவின் நாமத்தில். இனிமேல் இந்த பிள்ளைட்டு வராதே இயேசுவின் நாமத்தில். விடப்பட்ட அத்தனை வினைகளும் இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ் மைக்கி லார்ட் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய அக்கினி பரிசுத்தாவின் வல்லமை எல்லா கண்ணமுடி ஜெபிங்க இயேசுவின் நாமத்தில். பரிசுத்தாவின் வல்லமை கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே ஐயாவுடைய பிள்ளைகள் மேல் கடந்து வருகிறது. தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. ஒரு மகிமை கடந்து வருகிறது. ஆண்டு வயிற்றில் கிடக்கிற எல்லா வினைகளும் எல்லா மாந்திரியங்களும் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து ஜெபிக்கிறேன். அடிக்கடி வர மாறாட்டங்கள் குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதா ஜீவனுள்ள தேவனை தெரிந்திருந்தோம் ஆண்டவரே. நாங்கள் விக்கிரகங்களை விட மனமில்லாம் இன்னும் ஆண்டவரை விக்கிரகங்களுக்கு பின்னாடி ஓடி திரிகிற எல்லா சாபத்திலிருந்து ஆண்டவரையோட மக்களை விடுதலை ஆக்குங்க. ஆண்டு எந்த உண்மையான விக்கிரகங்களும் நமக்கு பதில் பேச முடியாது. அது நமக்கு மறு உத்தரவு தர முடியாது. இயேசு கிறிஸ்து பதில் அளிக்கிறவர், உயிருள்ளவர். நான் மறித்த நான் சதா காலங்களிலும் நான் உயிரோடு சொன்ன தெய்வம். இந்த நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உருவாய் கிரீசு எல்லா விக்கிரக ஆவிகளும் மூன்று நம்பிக்கைகளும் எல்லா விதமான சாப கட்டுகளை நான் உடைக்கிறேன். ஆதியில நீ வாழி பிராயத்தை கத்தரை தேடுதல் நாட்கள் நினைத்துக்கொள். ஆதியில கத்தருடைய அழைப்பை நினைத்துக்கொள். பரிசுத்தாவின் வல்லமை இந்த நாளோட மகள் மேல் இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. பரிசுத்தாவின் அக்கினி இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் நீ அடக்கி வைக்க முடியாதபடிக்கு இந்த உள்ளத்திற்கு எல்லா வேதனைகளும் புலம்பல்களும் இன்றைக்கு வெளியேறுகிறது. எல்லாம் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த ஆவியை விட்டு போ இருக்க முடியாது. மகளை விட்டு போ வாழ்க்கை எல்லா வினைப்பகுதிகளும் இயேசுவின் நாமத்தில் எல்லா வினைப்பகுதிகளும் தொண்டையால காக்கு வயிற்றில் போடப்பட்ட அத்தனை வினைகளும் தொண்டைகளால் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். சகல சூனியத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வயிற்றில் கடந்து வெளியேறி இயேசு நாமத்தில் எல்லா தொண்டை கட்டுகளை கட்ட முழுக்க வயிற்றில் ஓமி பண்ணு எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகள் ஜீவனுள்ள தேவனை அறியக்கூடாதபடி கட்டிவிட்ட அத்தனை ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் சிறைப்படுத்துகிறேன். பரம்பரை சாபத்தின் ஆவியை அப்பாவை தின்ற பிள்ளையை தம்பியை தின்ற எல்லா பொல்லாத ஆவியை இப்பொழுது பரம்பரையில் நிற்கிற சாபத்தின் ஆவியை இப்பொழுது விட்டு வெளியேறு அளவுல கிடக்கிற எல்லா வினைகளும் எல்லா மாந்திரிகள் செய்யற கண்டுக்குமா அந்த செய்யற கண்டுக்கு இயேசுவின் நாமத்தில். அந்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் எல்லா பொல்லாத ஆவியை ஆவலியா இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்த காலத்து கட்டுக்களை அறுக்கிற இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவியை விட்டு வெளியேறு இயேசுவின் ரத்தம் நான் தெளிக்கிறேன். இப்படி கத்தோட அக்கினி வயிற்றுக்குள்ள இறங்குது இயேசுவின் நாமத்தில். எல்லா தொண்டை கட்டுகளை கட்டவிடுக்கிறேன். எல்லாம் வெளியே வருது. ஓமி பண்ணு வயிற்று கடந்து வருது. தரணையா வருது. செய்யப்பட்ட வினைகள் வருது. ஊத்தையில செய்யப்பட்ட எல்லாம் வெளியே வருது இயேசுவின் நாமத்தில். கக்க முழுங்க. நன்றி பரிசுத்த பிதாவே மகனுக்கான துதி பலவும் அல்ல பராக்கிரமம் இந்த பரிசுத்த ஆவினால் எல்லாம் மாறும் சொல்லி கேட்கிறார். நாளோட பிள்ளையை நான் முற்றுமுழுக்க விடுதலையாக சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். உண்மையை தெரிந்திருக்கிறதுனால இனிமேல் எந்த சத்துருக்கள் மகனுக்கு பரம்பரையில் கிரீசு அத்தனை அப்படி நம்பி கர்த்தருடைய வல்லமையும் பிரசனம் ஆண்டவரே வைத்திருக்கிற எல்லா வினைகளும் வெளியே வரட்டும் ஐயா. ஓமிக்காகட்டும் தொண்டு நடக்க எல்லா கட்டளை கட்டவழ்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கட்டாவது வைத்திருக்கிற எல்லா வினைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பரிசுத்தாவின் அக்னி எல்லா வருஷப்பத்தின் ஆவிகளை பாதத்தை சிறைப்படுத்துகிறேன். இப்பொழுது கட்டுகளை உடைக்கிறேன். எல்லா தொண்டையால் கக்கு வைத்திருக்க தொண்டை கட்டுகளை கட்டவழ்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்தாவின் நாள் தெய்வீக சுகத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்தில். எல்லா கட்டுகளும் விலகி இயேசு நாமத்தில். வயிற்றுல கிடக்கிற வினைகள் வயிற்றுல போடப்பட்ட எல்லா மாந்திரியங்கள் எல்லா ஏவல தொண்டையால வரட்டும். எல்லா தொண்டைகளால் வரட்டும். சுனித்தின் ஆவியே அந்த ஆவியே இதோட நிற்க முடியாது. மாடுகளாய் போடப்படுகிற எல்லா வினை பகுதிகளும் இப்படி வெளியேறு வெளியேறு அந்த ஆவி இருந்த ஆவி நிற்க முடியாது. பிடிக்காது இயேசுவின் நாமத்தில். எல்லா கலத்துக்குள்ளே கொண்டு வருகிற விலகினப்படுத்துகிற ஆவியை அவளை வஞ்சிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் அவளுடைய முன்னேற்றத்துக்கு உருவாக தடையா இருக்கிற எல்லா தடைகளும் விலகி இறங்கட்டுமே இயேசுவின் நாமத்தில். கட்டோட அக்கறை இறங்கட்டும். கட்டாவின் நாலு மாடு வயிற்று கிடக்கிற வினைகள் எல்லா தொண்டைகளால் வரட்டும்.
எல்லாம் வாமிட் ஆகட்டும். அடிக்கிற வயிற்று குத்துக்கள் விரயங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் எல்லா தொண்டை கட்டுகளை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமை இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. கர்த்தர் அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. விட்டு வைக்கிறேன், எல்லா கட்டுகளையும் உடைக்கிறேன். எல்லா காய்ச்சல், எல்லா பலகீனங்கள், எல்லா காய்ச்சல் ஆவி, காய்ச்சலை கொண்டு ஆவி, காய்ச்சலை கொண்டாட பலகீனப்படுத்துற ஆவி, பலகீனப்படுத்துற ஆவி இப்படி மகளை விட்டு வெளியேறு. அடுத்த குழந்தை விட்டு வெளியேறு. பலகீனப்படுத்துற ஆவி, காய்ச்சலை உண்டுபடுற ஆவி, காய்ச்சல் ஆவி, பலகீனப்படுத்துற ஆவி இப்பொழுது விட்டு வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. இயேசுவின் நாமம் இப்பொழுது மகளை நான் ரிலீஸ் பண்ணுது. இயேசுவின் நாமம் அந்த ஆவி, இருளின் ஆவி இந்த குழந்தை விட்டு வெளியேறு. காய்ச்சலின் ஆவி முடிப்போம். அடுத்த மகனுக்கு தெய்வீக சுகத்தை கொடு. இந்த நிமிஷம் அடிக்கடி அடுத்த வயிற்று திட்டத்தில் விலகினங்கள், காய்ச்சல் மாறி மாறி வாழ்ந்த எல்லா வியாதிகள் மறைஞ்சு இயேசு நாமத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் மகிமை இறங்குது. இயேசு நாமத்தில் வெளியேறு, வெளியேறி இயேசு நாமத்தில். நன்றி பரிசுத்தமாக அந்த மாநிலத்தை ஜெபிக்கிறேன். இயேசுப்பா அந்த மாநில பிராயத்தில் எந்த தீய நண்பர்களையும் சந்திக்கக்கூடாது, எந்த கெட்ட நண்பரோடு பழகக்கூடாது, ஆயுதப்பட எதிர்த்து நிற்கக்கூடாது. பிசாசு தந்திரமா இந்த வழிகளை தூரப்படுத்தி அங்கே போக இங்கே போக ஊர் சுத்த தெரிய காடுவாசலை அங்கங்கே தெரிய பண்ண பிசாசு போன்ற எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தை உடைக்கிறேன். அந்த நல்ல அமைச்சருள்ள பிள்ளையாக வேதத்தை வாசிக்க தியானிக்க கர்த்தருக்கு பயந்து நடந்து வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். அடிக்கடி மறுபடியும் வர மாறாட்டங்கள் குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதா இயேசுவா இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த ஏசையா கோவானை போல உம்மாவியே இளைப்பாற வேண்டுமையா. கோவானை போல உம்மாவியே இளைப்பாற வேண்டுமையா. உண்மையாக நாங்கள் அறியாததும் எட்டாததுமான சில காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கோம். சகோதரிக்கெல்லாம் உண்மையாகவே நான் சொல்லுறேன்னா அவங்களுக்கு ஒரு பின்மாற்றமோ அல்லது அவங்க ஆண்டவருக்கு இப்படி போக வேண்டிய தேவையே வந்திருக்காரு. ஆரம்பத்திலே இப்படிப்பட்ட சக்திகளை அறிந்திருந்தார். அவன் சொல்லுங்க. இன்னைக்கு அநேக சபையில் இருக்கிற விலையிரமான காரியம் என்ன தெரியுமா? யாரா ஒருத்தன் பெய்யில வருவான், யாரா ஒருத்தன் நோயில வருவான். உடனே வந்த உடனே பட வந்து கைத்தட நூலாக இருக்கிறது, தாயத்தான் இருக்கிறது, அதை இருக்கிறதுலாம் அறுப்பான். அது அறுக்கப்பட வேண்டியது எப்ப அவனாவே அறுக்கணும், எவனாவே அறுக்கணும். அவனாவே இது இனிமேல் எனக்கு தேவை எல்லாரும் உண்டுன்னு சொல்லி அவனே அறுக்கணும். இது நம்ம வடிதப்பி வந்த மந்தையை கொண்டு மலா மலான ஞாசம் கொண்டு சேருது. அவனுக்கு ஒன்றையவே சொல்லி கொடுக்காம சத்தியத்தை சத்தியமா அறிவிக்காம அவனை கொண்டு என்ன செய்யறது? அதாவது இதாருன்னா அவன் அறுப்பான். அறுத்துட்டு கோயில் திருவிழா சட்டம் கட்டோட அந்த பாசம் விழுக்குவாங்க. எந்த பாசம் விழுக்கும்? இழுத்த உடனே மறுபடியும் என்ன செய்வான்? திரும்பவும் கட்டுவான், திரும்பவும் ஓடுவான். ஆனா உண்மையா உண்மை தெரிஞ்ச ஒரு மனுஷன், நாம சொல்லுங்க, சத்தியத்தை பூர்வமா அறிஞ்ச ஒரு மனுஷன் நாம ஒரு ஸ்டெப்பு கூட விக்கிரகத்தை பைபிள்ல சொல்லப்படுது. விக்கிரகங்கள் யாவும் பேய், விக்கிரகங்கள் யாவும் அந்தோனியா சிற்பமா இருக்கலாம், பிள்ளையா சிற்பமா இருக்கலாம், ஈசப்பா சிற்பமா கூட இருக்கலாம். நம்மளுக்கு சிற்பம் என்ற உலகத்துல இந்த தம்பி வச்சிருக்க பொருள் டேமரின் தட்டுகிற ஒரு பொருள், நம்மளோட மானத்தை மறைக்கிற சேர், நான் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பொருள், பேக், நான் சுமக்கிற பொருட்களை சுமக்கிற ஒரு பேக். பொருளுக்கு பொருளுக்கு என்ன இருக்குது? பொருள் இருக்குது. ஆனா பொருளே இல்லாத பொருள் என்ன விற்கிற? ஒரு பொருளே இல்லாத பொருள் என்னன்னா என்னது விற்கிற? அதை பற்றி தான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கண்டு தர போகிறேன். அவன் சொல்லுங்க, அதை தெரிந்து விட்டால் இந்த கண்கள் திறக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிடவே, மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும். நீராகட்டும், கடலானவை சுமமாகட்டும்.
ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் என்று செல்வோம், நம்ம இயேசு வருகிறார் என்று செல்வோம். கரங்கள் எல்லாம் இறங்கிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகந்திட வேண்டும், போனவை நீராகட்டும், கரடானவை சமமாகட்டும், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். கலங்கள் எல்லாம் இறங்கிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், போனவை நீராகட்டும், கரடானவை சமமாகட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, வாய்கள் திறந்து இயேசுவுக்காக நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரை அறியாததும் எக்காலமான காரியங்களை எங்களுக்கு அறிவித்தவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே, நாங்கள் அறியாத பிள்ளைகளாக ஆண்டவரை எது நன்மை எது அநியாயம் எது நீதி எது பரிசுத்தம் என்று தெரியாமல் நாங்கள் கடவாளி வாழ்ந்த வாழ்க்கையில ஆண்டவரே இவர்தான் தெய்வம், இவரே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த தெய்வக்காக ஆண்டவரை நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரோட பிள்ளைகள் வறண்ட நிலத்துல ஆண்டவரே பெய்யப்படுகிற மழை அந்த நிலமானது குடித்து தண்ணீர் பெய்த மழையின் நிமித்தமாக அது நல்ல கனிதரும் விருட்சங்களையும் கனிதரும் பூண்டுகளையும் முளைப்பிக்கிறது போல ஆண்டவரை வறண்ட நிலத்தில் விழுந்த விதையாக ஐயப்படும் பிள்ளைகள் விடாய்த்து போய் கிடந்த மனதிற்கு ஆண்டு தாவமாக இருந்த மனதிற்கு ஆண்டை கொடுத்த ஜீவ தண்ணீரானது ஜீவ வார்த்தையானது அது 1, 10, 14 பலம் கொடுக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் ஐயா அந்த வேளையில் ஆளுகை செய்வீராக, பரிசுத்த ஆவியின் வல்லமை நிரப்புவீராக. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எங்கள் ஏசையா, கரை காண படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காண படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எங்கள் ஏசையா, பலவீனமான என்னையும் உம் வேலத்தால் இடைக்கட்டுவீர், பலவீனமான என்னையும் உம் வேலத்தால் இடைக்கட்டுவீர், கரை காண படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காண படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எங்கள் ஏசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எங்கள் ஏசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எங்கள் ஏசையா, பலவீனமான என்னையும் உம் வேலத்தால் இடைக்கட்டுவீர், சத்தமாய் பலவீனமான என்னையும் உம் வேலத்தால் இடைக்கட்டுவீர், கரை காண படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காண
ஐயா. படகை போல நடுமாறும் வாழ்க்கையாம், கரை காணும் படகை போல நடுமாறும் வாழ்க்கையாம், இதயத்தின் காயத்தை காற்றிடும் இந்த ஏசையா. அன்பான பிள்ளைகள், இந்த மாலை பொழுதுல எல்லா கண்களை மூடுங்க. உள்ளத்தில் இருக்கிற எந்த வேதனையா இருந்தாலும் அதை உள்ளுக்கு இங்க அடைக்க வைக்காத. வேத சொல்லுது என்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்கள். இந்த மெய் தெய்வத்தை நாங்கள் என்றைக்கோ நாங்கள் அறிந்திருந்தால் அருமையான அந்த தகப்பன் நடந்திருக்க முடியாது. அந்த தம்பி இப்படி ஒரு அவல சாவுக்குள்ள போயிருக்க முடியாது. அந்த தங்கச்சிக்கு இப்படிப்பட்டதான ஒரு விபத்து பயங்கர நேரிட்டிருக்க முடியாது. ஆண்டவரே, இந்த சாபத்துக்கெல்லாம் காரணம் நாங்கள் ஜீவனுள்ள தேவனை அறியாமல் போனது அல்லவோ, அல்லது ஆண்டவரை அறிந்திருந்தும் அவரை தேடாமல் புறக்கணித்த காரியங்கள் அல்லவோ. ஆண்டவர் இந்த நாளில் உன்னோட பிள்ளைகள் தன்னுடைய இரு கரங்களை உயர்த்த வண்ணமாக முழந்தால் படியிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் ஆகிடும். வேத சொல்லுகிறது, என் தேவ சமூகத்துல உன் பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிரு. அதை உனக்குள்ள அடக்கி வைக்காத. உன் பாரம் எல்லாத்தையும் இறக்கி வச்சிரு. அவர் எல்லாவற்றையும் இந்த நிமிஷம் ஆண்டவர் கிடைப்பாளரை தரப்போகிறார். அப்படியே தேவனுடைய பிரசன்ன மகிமை ஆண்டு நாளோட மகள் இழந்துவிட்ட அந்த ரட்சிப்பை மறுபடியும் புதுப்பிக்கத்தக்கதாக ஆண்டு தான் பின்வாங்கி போன காலங்களில் இருந்து ஆண்டு தான் பட்ட துன்பங்கள், தான் பட்ட அவமானங்கள், தான் பட்ட நிந்தைகள் ஆண்டவரே சொந்த நபர்கள் வெறுத்து, உறவுகள் வெறுத்து, உற்றார்கள் வெறுத்து, ஆண்டு உறவுகள் எங்களை புறம்பே தள்ளி எள்ளி நகையாடி எங்களை சம்பவத்துக்கு புறம்பாக்கி எங்களை விமர்சித்து எங்களை கேவலப்படுத்துற எல்லா சாபத்தில் இருந்தும் ஆண்டவரே இந்த மகளை தூக்கி நிறுத்துகிறார். ஆண்டவரே, உலகத்தால் நாங்கள் கரைபட்டு புகாதபடி, உலகத்தால் நாங்கள் கரைபட்டு புகாதபடி ஆண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நாங்கள் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ அன்பு கூறக்கூடாது. ஆண்டவரே, இந்த நாளில் நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி நன்றி பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆவியானவரே துதிக்கிறோம். நன்றி பரிசுத்தர் 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 ஆவியானவரே, எனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். அன்னையோட இருதயத்தை கர்த்தர் உடைக்கிறத நான் பார்க்கிறேன். சில பேர் சில பாவத்தை விட முடியாதபடி, சில பாவத்துக்குள்ள கால் வச்சுட்டு அதை நான் திரும்பி பார்க்க முடியாதபடி எனக்குள்ள இருந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில், எனக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்வதாக. படிக்க நினைத்தாலும் படிக்க முடியாதபடி போராட்டத்தோடு மன குழப்பத்தோடு இருக்கிற எல்லா மன வலிகளும் மன வேதனைகளும் இயேசுவின் நாமத்தால இப்பொழுது நீங்கி போவதாக. ஐயா, அந்த முழு குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு, முழு குடும்பத்துக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படிக்கு, ஒரு ஆத்ம பாரம் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள பெருகும்படியாக ஆண்டவரை அன்பு செய்வீராக, அன்பு செய்வீராக. ஆண்டவரே, சில வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார் ஆண்டவரை தங்களுடைய வழிகளை ஆண்டு தான் எப்படி நடத்துவான்னு தெரியாமல் சில ஓநாய்கள் ஐயா அந்த பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக அந்த பிள்ளைகளுக்கு தந்திரமான வார்த்தைகளை சொல்லி ஐயா அந்த பிள்ளைகளை தவறான வழிகளுக்குள் எடுத்து செல்ல நினைக்கிற எல்லா சாத்தான செயல்களையும் இயேசுவின் நாமத்தால் சுத்தரிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். பரிசுத்தாவின் வல்லமை நிரப்புவீராக, பரிசுத்தாவின் வல்லமை நிரப்புவீராக, அபிஷேகத்தை அடைக்கட்டுவீராக. பரிசுத்தாவின் வல்லமையும் அபிஷேகமும் ஆண்டவரே இந்த நாளில் விட பிள்ளைகள் நிரப்புவதாக. ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் எழுதுமா, கொஞ்சம் எழுதுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் மத்திய கண்டு யாரை பார்க்க வேண்டாம். கொஞ்சம் வளர்த்துங்கம்மா, கொஞ்சம் வளர்த்துங்க. ரெண்டு கைகள் உயர்த்துங்க. பரிசுத்தாவின் நேரத்தில் ஒரு காலத்து செய்யப்படும். யாரும் ரெண்டு பிராக்கு கடன் கொடுக்க வேண்டாம். இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல பிரசன்னம் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தொட போகிறார். அநேகருக்குள்ள வல்லமை இறங்க போகிறது. அப்படி அபிஷேகம் இறங்க போகிறது. அக்கினி இறங்க போகிறது. யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக தன் உள்ளத்தில் இடம் கொடுக்கிறானோ அவர் ஒரு விக்கிரகம் அல்ல, அவர் ஒரு கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. அவர் ஆண்டு உயிர் உள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உன்னோட பேசி இருக்கிறார். உன் மனச்சாட்சியில பேசி இருக்கிறார். நான் யார், நான் எப்படிப்பட்ட தெய்வம், எப்படிப்பட்ட தியாகத்தை உனக்காக செய்திருக்கிறேன். இதுவரைக்கும் அதை உணராதபடி, இதுவரைக்கும் அதை அறியாதபடி, இதுவரைக்கும் கால் போன போக்குல, மனம் போன போக்குல நீ போன எல்லா சாபத்தில இருந்தும் ஆண்டு
ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணுவீராக. இப்பொழுது கர்த்தருடைய கரம் ஆண்டவர் இந்த நாள்ல ஐயாவுடைய மகள் மேல வருகிறது. தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஆண்டவரே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை ஐயா இந்த நாள்ல மகள் மேல இறங்குவதாக. தான் இழந்து போனதை இந்த நாள்ல பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. இழந்து போனதை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஐயா இந்த கைகளுக்குள்ள தேவ அக்கினி இறங்குகிறது, தேவ பிரசன்னம் இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. இதோ அக்கினியை போற்ற வந்து இப்பொழுது இந்த அக்கினி பற்றி எரிகிறது. விசுவாசி இந்த பிள்ளைகளை அலக்கழித்து, இந்த பிள்ளைகளை நிம்மதியை கெடுத்து, அவருடைய சுகவாழ்வை கெடுத்து, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கெடுத்து, அவருடைய சுற்றுச்சுவராக்கின எல்லா பாவ சாபத்தின் அதிபதியை தள்ளிண்டு போ இயேசுவின் நாமத்தில். இனிமேல் இந்த பிள்ளைகிட்ட வராதே இயேசுவின் நாமத்தில். விடப்பட்ட அத்தனை வினைகளும் இயேசுவின் நாமத்தில், ஜீசஸ் மைட்டி லார்ட், இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அக்கினி, பரிசுத்தாவின் வல்லமை எல்லா கண்ணமுடிங்க, எல்லா கண்ணமுடி ஜெபிங்க இயேசுவின் நாமத்தில். பரிசுத்தாவின் வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே ஐயாவுடைய பிள்ளைகள் மேல கடந்து வருகிறது. தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது, ஒரு மகிமை கடந்து வருகிறது. ஆண்டு வயிற்றுல கிடக்கிற எல்லா வினைகளும் எல்லா மாந்திரியங்களும் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக.